சபையில இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் தன் தன் ஆஸ்திகளை கனியாட்சின்னு சொல்லுவாங்க. கனியாட்சி தான் சொல்லுவாங்க, சுத்த தமிழ்ல கனியாட்சி. ஒருத்தருக்கு பூர்வீக நிலம் என்ன சொல்லுவாங்க, பூர்வீக நிலம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கனியாட்சி அப்படின்வாங்க, அவங்களுடைய சொந்தம். அப்போ அந்த நிலங்கள் எல்லாம் விற்று என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்திற்கு கொண்டு வந்து வச்சாங்க. அந்த நாட்கள் ஒரு 70 நாட்கள். அப்போ இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறப்பாடு ஆண்டவர் பரமேறின போது அப்போஸ்தலர் ஒரு மனமாய் கூடிய ஒரு இடத்துல ஜெபித்த போது அந்த 120 பேர் கூடி இருந்து ஜெபிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு 70 லக்கினி ஆண்டவர் உண்டாக்குறார். அதில் ஒரு அபிஷேகம், அதில் அநேகங்களோட அபிஷேகம். அந்த 70 அபிஷேகம் வந்து வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பண ஆசை இருக்காது, பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது, அடுத்தவங்க கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும். இப்ப இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு எண்ணமே இருக்காது. அலையிலையா, எனக்கே இல்லை, நான் எப்படி என்ன கொடுக்குறது, அப்படிதானே? அப்ப அந்த நாட்கள் வரும்போது, அந்த நாட்கள் வந்தது, அந்த நாட்கள்ல எல்லாரும் கொடுக்கிறவங்களா மாறினாங்க. அலையிலையா. அப்போ அப்போஸ்தலர் பாதங்களிலே தன்னுடைய கனியாட்சிகளை தன்னுடைய சொத்துக்களை விற்று எடுத்து வந்து என்ன பண்ண, விற்று அவங்க பாதங்களை வச்சாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அலையிலையா. இப்ப ஏழையா இருந்தவங்களுக்கும் கொடுத்தாங்க, பணக்காரா இருந்தவருக்கும் அவங்களுடைய நிலத்தை விற்று கொண்டு வந்து எல்லாரும் சமப்பாக அதை பிரித்து வச்சிருந்தாங்க. அலையிலையா. அதுல கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அலையிலையா. சப்பிராலும் அனனியாவும் சொல்லி, அலையிலையா, தன்னுடைய கனியாட்சி தன்னுடைய நிலத்தை விற்றாங்க. விற்று என்ன பண்ண, ஒரு பங்கை எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு மனைவி தெரியாம கணவன் எடுத்து வச்சிட்டாங்க.